ஹாய் விஜய் அண்ணா. என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியலை விஜய் அண்ணா. ஏன்னா நான் உங்களை அவ்வளோ நம்பியிருந்தேன் விஜய் அண்ணா. நீங்கள் ஒரு நல்ல ஆட்சியாளராக வருவீங்கன்னு. பட் 27ஆம் தேதி நடந்த அந்த துயரத்துலேருந்து இன்னும் என்னால் மீள முடியலை. அதோடு தான் இந்த பதிவை நான் போடுறேன். நீங்கள் இன்னும் அந்த நடிகர் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளேருந்து வெளியே வரலை. புரியுதுங்களா? சினிமாவில் பேசுகிற டயலாக் மாதிரி பேசுகிறீங்க. அதை பார்க்க வந்த ரசிகர் கூட்டம் தான் அவ்வளோ பேர், அதில் நானும் ஒருத்தி. அந்த கூட்டத்தில் உங்களை ரசிக்க வந்தவருக்கு தான் அவ்வளோ பேரை தவிர வேறு யாரும் இல்லை. பேசுகிற எல்லாத்தையுமே செயலில் காட்ட முடியாது விஜய் அண்ணா. ஏன்னா உங்களுக்காக சேர்ந்துருக்க கூட்டம் யார் தெரியுமா? 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே உள்ளவங்க 75%, 30லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கவங்க 25%. இவர்களுக்கெல்லாம் நாட்டில் இருக்கிறத பற்றி என்ன தெரியும்? நாட்டு நடப்பை பற்றி என்ன தெரியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிறுபுள்ள வெள்ளாமல் வீட்டுக்கு வந்து சேராது விஜய் அண்ணா. அது போல தான் நீங்கள் சேர்த்துருக்க கூட்டமும். அதெல்லாம் இருக்கட்டும். 27ஆம் தேதி நடந்த துயர சம்பவத்துக்கும் உங்களுக்கும் 1% கூடவா சம்மந்தம் இல்லை? உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். ஆளுங்கட்சி மீதும் காவல்துறை மீது எவ்வளோ வன்மம் உங்களுக்கு! உங்களை சத்தியமாக நான் இப்படி நினச்சி பார்க்கலண்ணா. நீங்கள் அந்த இடத்துலையே மைக்கில் ஒரு ஆழ்ந்த இரங்கலையாவது தெரிவித்து விட்டு போயிருக்கலாம்ல. ஆனால் அனைத்திற்கும் காரணம் ஸ்டாலின்னு வேற 3 நாள் கழித்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஒரு போஸ்ட்டை போடுறீங்க. நீங்கள் இப்படிதான்ற உணர்த்துறதுக்காக கடவுள் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இல்லைன்னா நானும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். இந்த எலெக்ஷனில் நீங்கள் ஜெயிங்க, அப்புறம் தெரியும் ஒரு நாட்டை வழி நடத்துறது எவ்வளோ கஷ்டம்னு. ஒரு இளைஞர்களை வழிநடத்த எந்த தகுதியும் உங்களுக்கு இல்லை. நீங்கள் முதல்வராக வந்தால் வாரம் ஒரு இடம் சுடுகாடாக மாறும். அப்போ என்ன செய்வீங்க? எதிர்கட்சி காரணம்ன்ற சொல்வீங்களா? நடந்த ஒரு இழப்புக்கு எவன் ஒருவன் துணிச்சலாக பொறுப்பேற்கவில்லையோ அவன் கண்டிப்பாக ஒரு நாட்டை காப்பாற்ற தகுதியற்றவன் விஜயண்ணா. இதை நான் உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன். நன்றி விஜயண்ணா.